பார்த்தீங்கன்னா பிரகலாதனுக்கு துருவனுக்கு 2 பேருக்கும் கையை வச்சு சிரஸ்ல பதிச்சு அனுகிரகம் பண்ணதாக குரு அனுகிரகம் பண்ணார் துருவனுக்கு. ஸ்பிருஷ்வாமூர்தனி அகக்னேன பாணினா பிராக விஸ்மிதா. எங்க அம்மாசன் தெய்வம் எங்கேன்னு தேடின்னு வரான் குழந்தை. அவனுடைய சிரஸ்தனுடைய பாபத்தை போக்கி வைக்கக்கூடிய கையை பதிச்சு நாரதர் அனுகிரகம் பண்ணார்னு பாகவத ஸ்லோகம் இருக்கு. பிரகலாதனுடைய விஷயத்த பகவானே கையை பதிச்சு 2 விதமான தீட்சை அவனுக்கு. நமஸ்காரம் பண்ணான் நரசிம்மமூர்த்திக்கு. கருணா கடாட்சத்தால் பார்த்தார் சுவாமி. காலமாக இருக்கக்கூடிய பெரிய பாம்பு தீண்டி யாரெல்லாம் பயந்து இருக்காளோ அவளுக்கெல்லாம் அபயம் கொடுக்கக்கூடியதனுடைய கையை தூக்கி அவனுடைய சிரஸ்தை வச்சு பதிச்சு அனுகிரகம் பண்ணாள். ஸ்வபாத மூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவா கிருபயா பரிப்ளுதா உத்தாப்பிய தச்சீஷ்ணி அததாத்கராம்புஜம் காலாகி வித்ரஸ்தியான் கிருதாபயம். இப்படி துருவனுக்கு பிரகலாதன் 2 பேருக்கும் சிரசு மேலே கையை பதிச்சு அனுகிரகம் பண்ணான்னு இருக்கு. அதே மாதிரி மந்திரோபதேச தீட்சைன்னு பார்த்தீங்கன்னா அங்குலி பிரதானமே மந்திரோபதேச தீட்சை தான். அங்குலிங்கிறது அஷ்டாட்சரி மகாமந்திரம். அதனால்தான் பர்த்துகு கர விபூஷணம் அப்படின்னு சொன்னார். பர்த்துகு அங்குலி விபூஷணம் தான் சொல்லுவோம். அங்குலி அப்படின்னா மோதிரம். மோதிரம் விரலுக்கு தான் பூஷணம், கைக்கு பூஷணம் இல்லை. ஆனால் பர்த்துகு கர விபூஷணம்ங்கிற அதுக்கு தேஜூர் சாஸ்திரம் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணி பர்த்தா